கல்வியாண்டில் முதல் வகுப்பில் சேர பதிந்து கொள்ளும் 6 வயது குழந்தைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். எந்த காரணத்திற்காகவும் கல்வி அமைச்சு ஒருவரையும் நிராகரிக்காது என அமைச்சர் ஃபட்லினா சேடேக் உறுதியளித்துள்ளார். அதிகமான மாணவர் சேர்க்கையை சமாளிக்க அமைச்சு முழு தயார் நிலையில் உள்ளது. கூடுதல் வகுப்புகளை திறப்பது, புதிய கட்டிடங்களை IBS அதாவது தொழில்துறை கட்டுமான முறையில் அமைப்பது, தேவைப்பட்டால் அருகிலுள்ள பள்ளிகளுக்கு மாணவர்களை மாற்றுவது ஆகியவை அவற்றில் அடங்கும் என அவர் கூறினார். தவிர 20,000 புதிய ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையிலும் நிர்ணயிக்கப்பட உள்ளனர். எனவே 6 வயது பிள்ளைகளை முதலாம் ஆண்டில் சேர்க்கும் விண்ணப்பம் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் ஒரு தற்காப்புக்காக பாலர் பள்ளியிலும் அவர்களை பதிய வேண்டிய அவசியமும் பெற்றோர்களுக்கு இல்லை என ஃபட்லினா கூறினார். அடுத்த ஆண்டு முதலாம் ஆண்டில் நுழைய 2021ஆம் ஆண்டு ஜனவரி 2 முதல் டிசம்பர் 31 வரை பிறந்தவர்களும் வரும் பிப்ரவரி 15 முதல் மார்ச் 31 வரை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு நிலவரத்தில் தனியார் பாலர் பள்ளி விரும்பினால் குழந்தைகளை 3 வயதிலிருந்தே சேர்க்கலாம் எனவும் அமைச்சு அறிவித்திருக்கிறது. தற்போது 4 வயதிலேயே பிள்ளைகளை தனியார் பாலர் பள்ளிகளில் சேர்க்க முடிவதை அவர் சுட்டிக்காட்டினார். மத தீவிரவாதத்துக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. மதத்தை தவறாக பயன்படுத்தி வெறுப்பை பரப்பும் மற்றும் சமூக ஒற்றுமையை சிதைக்கும் எந்த நபரோ அல்லது கும்பலோ தேசிய நிந்தனை சட்டத்தின் கீழ் உட்பட கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும் என அமைச்சர் டத்தோ ஏரன் அகாண்டாவும் கூறினார். கருத்து தெரிவிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆனால் அது முழுமையானதல்ல. இனம், மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான விஷயங்களில் பேச்சுரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகமான AGCயும் இணைந்து குற்றவாளிகள் மீது தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் நடவடிக்கை எடுக்கும். சமூக ஊடகங்களிலும் தீவிரவாதத்துக்கு இடமில்லை என அமைச்சர் எச்சரித்தார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளரான ஜம்ரி வினோட், ஃபிர்டாஸ் வாங், ரிடுவான் தி அப்துல்லா மற்றும் செகு சந்திரா மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்களவையில் ஜெலுத்தோங் MP RSN ராயர் எழுப்பிய கேள்விக்கு ஆரன் இவ்வாறு பதிலளித்தார். நாளை கோலலும்பூர் சோகோ பேரங்காடி அருகே நடைபெறவுள்ள சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான பேரணியை அரசாங்கம் ரத்து செய்யுமா எனவும் ராயர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஆரன், அந்த முடிவு உள்துறை அமைச்சு மற்றும் போலீஸை பொறுத்தது என கூறினார். ஜம்ரி வினோட் தலைமையில் 141 அரசு சார்பற்ற அமைப்புகள் அந்த பேரணியில் பங்கேற்கவிருப்பதாக கூறப்படுகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஜொஹோர் கோத்தா திங்கியில் காசநோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதால் 6 மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் பள்ளிகள் மூடப்படாது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 4 வரை 804 நெருங்கிய தொடர்புகள் பரிசோதிக்கப்பட்டதில் 33 பேருக்கு காசநோய் உறுதி செய்யப்பட்டது. ஒரு மரணம் பதிவாகி இருந்தாலும் அது காசநோயுடன் தொடர்பில்லாதது. இந்நிலையில் பள்ளிகளில் சுகாதார கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலகம் அறிவுறுத்தியிருக்கிறது. பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் நிதானமாக இருக்கவும், தவறான தகவல்களை பரப்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
கொலக்கராய் பாதையின் முக்கிய அடையாளமாக இருந்த 100 ஆண்டுகள் பழமையான துவலாங் மரம் சென்ட்ரல் ஸ்பைன் சாலை திட்டத்திற்காக நேற்று வெட்டப்பட்டது. வனத்துறை அனுமதியுடன் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சுமார் 3 மணி நேரத்தில் அந்நடவடிக்கையை மேற்கொண்டனர். 60 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மரம் சுங்கைபாயு கிராமத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. இந்நிலையில் கிராம மக்கள் மரம் அகற்றப்பட்டதில் வருத்தம் அடைந்தாலும் வளர்ச்சிக்காக அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். உணர்ச்சிகரமான தருணமாக இருந்தாலும் முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக அதை ஏற்றுக்கொண்டதாக உள்ளூர் தலைவர்களும் தெரிவித்தனர். இந்த சென்ட்ரல் ஸ்பைன் சாலை திட்டம் கிளாந்தான் மற்றும் பஹாங்கை இணைக்கும் போக்குவரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். பள்ளி பேருந்தில் 14 வயது மாணவனை பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கிய சந்தேகத்தில் மலாக்கா ஜாசினில் 50 வயது பள்ளி பேருந்து ஓட்டுநர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அன்றிரவு மகனிடம் சில மாறுதல்களை கண்ட தாய்க்கு அவன் எதையோ மறைக்க முயல்வதாக சந்தேகம் எழுந்தது. பின்னர் தாய் மிரட்டி கேட்டபோது பிற்பகல் 3 மணியளவில் பேருந்தினில் யாரும் இல்லாத போது ஓட்டுநர் தம்மிடம் தவறாக நடந்து கொண்ட உண்மையை மகன் கூறியிருக்கின்றார். கசாங்கில் சாலையோரமாக பேருந்தை நிறுத்தி கதவுகளை மூடிவிட்டு அந்த ஆடவன் அச்செயலில் ஈடுபட்டுள்ளான். சுமார் 5 நிமிடங்களுக்கு ஓட்டுநரின் இச்சைக்கு மாணவன் கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகே கதவுகள் திறக்கப்பட்டு அவன் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளான். விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போன ஒரு ஆசிரியமான 39 வயது தாய் இரவோடு இரவாக கிசாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். பாதிக்கப்பட்ட மாணவன் மலாக்கா மருத்துவமனையில் மேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளான். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். காரோட்டும் போது தூங்கி வழிந்த ஓட்டுநர் காரை பள்ளி தடுப்புச் சுவரில் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் கோலலம்பூர் ஜலன் கம்புங் பாசேரில் உள்ள சரஸ்வதி தமிழ் பள்ளியில் நேற்று விடியற்காலை 1:50 மணிக்கு நிகழ்ந்தது. எனினும் அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போக்குவரத்து போலீஸ் உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் நடந்தவற்றை போலீசில் புகார் செய்துள்ளார். 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.